எங்கள் வீடு ஒரு சாதாரண கிராமத்து வீடு. அப்பா, அம்மா, நாங்கள் 4 சகோதரிகள் என்று குடும்பம் ஒய்யாரமாக இருந்தது. ஆண் பிள்ளை இல்லாத குறை எங்கள் வீட்டில் யாருக்கும் பெரியதாக தெரியவில்லை. ஆனால் எங்கள் பொருளாதார நிலை மட்டும் நாளுக்கு நாள் சரிந்து கொண்டிருந்தது. அப்பாவால் எங்கள் 4 பேரின் கல்யாணத்தையும் சமாளிக்க முடியாது என்ற நிலை வந்தபோது அவர் அவசரமாக எங்களுக்கு மணமுடிக்க முடிவு செய்தார். என் பெரிய அக்கா மீனாட்சிக்கும் எனக்கும் ஒரே நாளில் ஒரே மேடையில் திருமணம் நடந்தது. அப்போது எனக்கு வயது 14, அக்காவுக்கு 17. சின்ன வயதில் எனக்கு கல்யாணம் என்றால் என்னவென்று சரியாக புரியவில்லை. ஒரு புது உடை, நிறைய பூக்கள், சிரிப்புகள், சாப்பாடு என்று எல்லாம் வேடிக்கையாக இருந்தது. என் கணவர் விக்னேஷ் சேலத்தில் ஒரு பெரிய ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். அவருக்கு ஒரே ஒரு மூத்த அண்ணன் மட்டுமே இருந்தார். என் அப்பா தன்னிடம் இருந்த சிறு நிலத்தை விற்று பல வருடங்களாக கஷ்டப்பட்டு சேர்த்த சீர்வரிசைகளுடன் எங்கள் இருவரின் திருமணத்தையும் நடத்தி வைத்தார். திருமணம் முடிந்ததும் மீனாட்சி அக்காவை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் எனக்கு இன்னும் வயது முதிராததால் இன்னும் கொஞ்சம் வளரட்டும், பிறகு அனுப்பலாம் என்று சொல்லி என்னை மட்டும் வீட்டிலேயே வைத்து கொண்டார் அப்பா. அப்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் என் தோழிகளை விட்டு பிரிய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஊரில் சிலர் விக்னேஷை பற்றி கிசுகிசுத்துக் கொண்டிருந்தார்கள். அவருக்கு இது 2வது திருமணம் என்றும் முன்பு ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் ஆனால் அந்த வாழ்க்கை நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை என்றும் பேசிக்கொண்டார்கள். இந்த விஷயங்களை என் அப்பா முழுமையாக விசாரிக்கவில்லை. மாப்பிள்ளை நல்ல வேலை பார்த்து வருகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக என்னை அவருக்கே முடிவு செய்து வைத்தார். எனக்கோ இதெல்லாம் அப்போது புரியவில்லை. திருமணம் முடிந்து சில நாட்களில் விக்னேஷ் சேலத்துக்கு திரும்பிச் சென்றார். நான் மட்டும் என் பள்ளி வாழ்க்கையை தொடர்ந்தேன். எங்கள் ஊரிலேயே விக்னேஷின் தூரத்து உறவினர் ஒருவர் இருந்தார். அந்த வீட்டில் வசித்த சுகந்தி அக்கா எனக்கு மிகவும் நெருக்கமானவர். அவர்தான் இந்த விஷயங்களுக்கு மத்தியஸ்தமாக இருந்தார். விக்னேஷ் அடிக்கடி சுகந்தி அக்கா வீட்டுக்கு வந்து செல்வார். அவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்தாலே நான் வெட்கத்தில் வீட்டுக்குள் ஒளிந்து கொள்வேன். ஆனால் அவர் சுகந்தி அக்கா மூலமாக எப்போதும் எனக்கு ஏதாவது சொல்லி அனுப்புவார். சிறிய பரிசுகளோ சின்ன கடிதங்களோ வந்து கொண்டே இருந்தன. அந்த வயதில் அது எனக்கு ஒரு புதிராகவும் கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருந்தது. மெதுவாக அந்த மனிதர் மீது ஒரு விசித்திரமான ஈர்ப்பு என் மனதில் விதைக்கப்பட்டது. இந்த உறவின் முழு ஆழமும் பின்னால் வந்த காலத்தில்தான் எனக்கு புரிய போகிறது. வயதின் காரணமாக என் கணவரை சந்திக்கும் வாய்ப்பு தள்ளிப்போக அந்த இடைவெளியில் நடந்த ஒரு சம்பவம் என் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதற்கு பின் வந்த ஒரு பொழுதில் நான் எதிர்பாராத விதமாக அவருடன் தனியாக இருந்தேன். ஒரு நாள் சுகந்தி அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்து, காயத்ரி, இங்கே வா, கொஞ்சம் உதவி செய்யணும் என்று கூப்பிட்டாள். நான் எதுவும் சந்தேகப்படாமல் வேலையின் மீதான மரியாதையில் அவள் வீட்டுக்குள் சென்றேன். அடுத்த நிமிடம்தான் என்னை ஒரு அறைக்குள் தள்ளிவிட்டு கதவை வெளியே பூட்டிச் சென்று விட்டாள். அந்த அறைக்குள் விக்னேஷ் மட்டும் அமர்ந்திருந்தார். எனக்கு பயத்தில் உடம்பே நடுங்கியது. உடனே கதவை திறக்க முயன்றேன். ஆனால் பூட்டு திறக்கவில்லை. அப்போது அவர் எழுந்து வந்து மெதுவாக என் கையை பிடித்தார். ஏன் இவ்வளவு பயப்படுறே? நான் உன் கணவன்தானே? இன்னும் நீ என் வீட்டுக்கு வராததால்தான் உனக்கு இந்த தயக்கம் என்று மென்மையான குரலில் பேசினார். அப்போது எனக்கு வயது 14. திருமணம் என்றால் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ளாத வயது. என் உடல் மாற்றங்களை நான் அறிந்து கொள்ளும் கட்டம். அவர் ஒரு சிறிய திரைப்படக் கருவியை எடுத்து, உனக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்குமில்லையா? வா, சேர்ந்து பார்ப்போம் என்றார். எங்கள் வீட்டில் இருந்த பழைய கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியுடன் ஒப்பிடும்போது அங்கிருந்த வண்ண தொலைக்காட்சி எனக்கு ஒரு புதிய உலகம் போல் இருந்தது. சிறிது நேரத்தில் என் பயம் குறைந்தது. படத்தில் வந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தேன். சில காதல் காட்சிகளில் வெட்கம் வந்து முகத்தை திருப்பிக் கொண்டேன். படம் முடிந்ததும், படம் எப்படி இருந்தது என்று கேட்டார். நல்லா இருந்தது என்று சிரித்தபடி சொன்னேன். அப்படியா? சும்மா நன்றி சொன்னா போதாது, எனக்கும் ஒரு பரிசு
பரிசு தரணும் என்று சொல்லிக்கொண்டு படத்தில் வரும் காதலர்களைப் போல என்னை அணுகினார். அவர் முகத்தில் இருந்த புன்னகையும் அன்பான பார்வையும் எனக்கு இதுவரை இல்லாத ஒரு புதிய உணர்வை தந்தது. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தேன். அப்போது அவர் எனக்கு புரியாத பல விஷயங்களைப் பற்றி மெதுவாக விளக்கத் தொடங்கினார். எனக்கு அது மிகவும் வித்தியாசமாகவும் சற்று குழப்பமாகவும் இருந்தது. நான் மிகவும் இளம்பெண், உணர்ச்சிகள் பற்றி எதுவும் புரியாத நிலை. அந்த அறையின் சூழல் படிப்படியாக மாறியது. நான் பதற்றத்தில் உறைந்து போனேன். ஆனால் அவர் மிகவும் பொறுமையாக இருந்தார். என் விரல்களை பிடித்து பயப்படாதே என்று கூறி என்னை நம்ப வைக்க முயன்றார். அன்று முதல் முறையாக ஒரு ஆணின் நெருக்கம் எனக்கு அனுபவமானது. அது சிறிது வலியையும் அதே நேரத்தில் புரியாத புதிய இன்ப உணர்வையும் தந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு நான் வெளியே வரும்போது சுகந்தி அக்கா சிரித்தபடி நின்று கொண்டிருந்தாள். என் முகம் சிவந்திருந்தது. விக்னேஷ் அன்று சேலத்துக்கு திரும்பினார். ஆனால் என் மனதில் அவரின் நினைவுகள் விதைக்கப்பட்டுவிட்டன. அந்த சந்திப்பு என் குழந்தைத்தனமான உலகை உடைத்து மெதுவாக பெண்மையின் பக்கம் அழைத்துச் சென்றது. இருந்தாலும் நான் இன்னும் பள்ளிக்குச் செல்லும் சிறுமிதான். அந்த சந்திப்பு என் மனதில் ஏற்படுத்திய கிளர்ச்சியும் என் அப்பா அம்மாவின் பார்வையும் எனக்குள் ஒரு போராட்டத்தை உருவாக்கின. பின்னர் அவரது அடுத்த வருகை எனக்காக காத்திருந்தது. திருமணம் முடிந்து 2 ஆண்டுகள் கடந்தன. நான் 16 வயதை நெருங்கிக் கொண்டிருந்தேன். உடல் ரீதியான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. பள்ளி முடிந்து நான் நடந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். அப்போது விக்னேஷ் ஒரு சைக்கிளில் எனக்கு முன்னால் நின்று, "இன்று கோவில் திருவிழா, உன்னை அங்கே அழைத்துச் செல்கிறேன். தியேட்டரில் படமும் பார்க்கலாம்" என்று சிரித்தார். சுகந்தி அக்காவிடம் அம்மாவுக்கு தெரியாமல் சொல்லிவிட்டு நான் அவருடைய சைக்கிளில் பின்னால் அமர்ந்தேன். அது ஒரு புதிய சாகசமாக இருந்தது. ஊருக்குள் அவர் அமைதியாகச் சென்றார். ஆனால் ஊர் எல்லையை கடந்ததும் என்னை சைக்கிளின் முன்புறத்தில் அமர வைத்து, "இப்போது நீதான் என் கதையின் நாயகி" என்று சிரித்தார். அந்த வார்த்தைகள் என் மனதில் இனிமையான அதிர்வலைகளை உண்டாக்கின. வழி முழுவதும் அவர் பேசிக்கொண்டே வந்தார். என் கையை பிடித்து என் கன்னத்தை தொட்டு பாசத்தை வெளிப்படுத்தினார். தியேட்டரில் உட்கார்ந்து படம் பார்க்கும்போது அவர் அவ்வப்போது சிறிய சீண்டல்கள் செய்தார். அது இப்போது எனக்கு பழக்கமாகிவிட்டது. அந்த அளவுக்கு அவருடன் நான் மெதுவாக பழகிவிட்டேன். படம் முடிந்து வெளியே வந்ததும் ஒரு சிறிய கடையில் ஒரு அழகான வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் விரலில் அணிவித்தார். "வீட்டில் யாராவது கேட்டால் கதவில் இடித்துக்கொண்டேன் என்று சொல்லிடு" என்று சிரித்தார். அந்த மோதிரத்தை பார்த்து கொண்டே நான் முழு வழியும் அமைதியாக இருந்தேன். அது எனக்கு கிடைத்த முதல் விலை மதிப்புள்ள பரிசு. என் மனதில் அது ஒரு பவித்திரமான நினைவாக பதிந்தது. வீட்டுக்கு திரும்பியதும், "அம்மா, எங்கே இருந்தே?" என்று கேட்டார். "தோழிகளுடன் படம் பார்க்கப் போனேன்" என்று பொய் சொல்ல வேண்டி வந்தது. இரவு தூங்கும்போது அந்த வெள்ளி மோதிரத்தை விரலில் சுற்றிக்கொண்டே விக்னேஷின் பேச்சும் செயலும் நினைவில் வந்து கொண்டே இருந்தது. அந்த வயதில் இதையெல்லாம் ஒரு விளையாட்டு போல நினைத்தேன். ஆனால் உள்ளுக்குள் ஒரு புதிய உணர்வு பூக்க ஆரம்பித்தது. இதற்கிடையில் என் அக்கா மீனாட்சியின் வாழ்க்கை மட்டும் சோகமாக மாறிக்கொண்டிருந்தது. அவளுடைய கணவன் மது அடிமையாகி அவளை அடிக்கத் தொடங்கியிருந்தான். சில மாதங்களில் 2 குழந்தைகளுடன் அக்கா பிறந்த வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டாள். அந்த காட்சியை பார்த்தபோது எனக்கு மனசு வலித்தது. நாளை விக்னேஷும் இப்படியா மாறிவிடுவார் என்ற பயம் என் மனதில் உதித்தது. ஆனால் அவர் என்னிடம் காட்டும் அன்பு மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவர் என்னை ஒருபோதும் வருத்தப்படுத்தவில்லை. அவர் வரும்போதெல்லாம் புதிதாக ஏதாவது சொல்லி என்னை சிரிக்க வைப்பார். எனக்குள் அவர் ஒரு பாதுகாப்பான உணர்வை வளர்த்து கொண்டிருந்தார். இந்த உறவின் உண்மையான முகம் என்னவென்று பின்னால் வந்த நாட்களில் எனக்கு புரிந்தது. ஒரு கட்டத்தில் என் மனம் மெதுவாக அவரிடம் திறக்க, அவர் என் வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பகுதியாக மாறத் தொடங்கினார். அதன் பிறகு அவர் சேலத்திலிருந்து திரும்பிய ஒரு நாளில் நான் எதிர்பாராத விஷயத்தை சந்திக்க வேண்டியதாயிற்று. அந்த குறிப்பிட்ட நாள் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. சுகந்தி அக்கா வீட்டில் நாங்கள் வழக்கம் போல் சந்தித்தோம். இந்த முறை அவர் ஒரு புதிய திரைப்படச் செடியை கொண்டு வந்திருந்தார். அது வழக்கமான படமில்லை. அதில் வந்த காட்சிகள் எனக்கு மிகவும் வெட்கமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. நான் உடனே முகத்தை திருப்பிக் கொண்டேன். அதை பார்த்த அவர்,
நாம கணவன் மனைவி, இதில் வெட்கப்பட ஒன்றுமில்லை என்று சொல்லி எனக்கு புரியாத பல விஷயங்களை மெதுவாக விளக்கினார். நான் அப்போது 16 வயதுதான். முழுமையான உடல் வளர்ச்சி கூட வராத நிலை. பயத்தில் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த நேரத்தில் அவர் என்னை மிகுந்த பொறுமையுடன் அணுகினார். நான் அழ ஆரம்பித்ததும் அவர் என்னை ஆதரவாக அணைத்துக் கொண்டார். கொஞ்ச நேரம்தான் கஷ்டமாயிருக்கும், பிறகு எல்லாம் சரியாகிவிடும். நான் இருக்கேன், உனக்கு ஒரு குறையும் வரவிட மாட்டேன் என்று ஆறுதல் கூறினார். எனக்கு ஏற்பட்ட வலியில் நான் கதறி அழுதேன். அந்த நேரத்தில் எனக்கு எப்படி உணர்ந்தேன் என்றால், ஒரு குழந்தையின் உடல் திடீரென்று ஒரு பெரிய பாரத்தை சுமப்பது போல இருந்தது. சிறிது நேரத்தில் இரத்தத்தை பார்த்ததும் நான் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தேன். உடனே அவர், காயத்ரி, நீ என் மனைவி, உன்னை நல்லபடியாக பார்த்து கொள்வது என் பொறுப்பு. இனிமேல் நல்ல சத்தான உணவு சாப்பிடணும், உடம்பை பலமாக்கணும் என்று என் தலையை வருடினார். பின்பு அவர் தன் சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய தங்கத்தாலி சரடை எடுத்தார். இதை எப்போதும் உன் கழுத்தில் இருக்கட்டும் என்று கூறி அதை என் கழுத்தில் மெதுவாக அணிவித்தார். அந்த தாலியின் பிரகாசத்தை விட அவர் என்னிடம் காட்டிய அக்கறையே என் மனதை நிறைத்தது. சில நிமிடங்களுக்கு முன் இருந்த பயமும் வலியும் மெல்ல மெல்ல குறையத் தொடங்கின. அவர் அணிவித்த அந்த தாலி எனக்கு ஒரு நகை மட்டுமல்ல, என் வாழ்க்கை முழுவதையும் அவருடன் இணைத்த உறவின் அடையாளமாக மாறியது. நான் அன்று முதல் அவரை வேறு கண்களில் பார்க்கத் தொடங்கினேன். பயத்திற்கு பதிலாக ஒரு விதமான நன்றி உணர்வும் பாதுகாப்பும் ஏற்பட்டது. அந்த சந்திப்பிற்கு பிறகு அவர் மீண்டும் சேலத்துக்குச் சென்றார். ஆனால் இப்போது என் மனம் அவரை எதிர்பார்த்து காத்திருந்தது. சில நாட்களில் எனக்கு வயது வந்தது. என் அம்மா பெரிய விழா எடுத்து சீர் செய்து மகிழ்ந்தார். 4 வருட திருமணத்திற்கு பிறகு என் 18வது வயதில் நான் முறையாக விக்னேஷின் வீட்டுக்கு அனுப்பப்பட்டேன். புது வீட்டில் புது வாழ்க்கை. ஆனால் அங்கு நான் எதிர்பார்த்ததை விட வேறு ஒரு சவால் எனக்கு காத்திருந்தது. என் மாமியாரின் உடல்நிலைதான் அது. நான் விக்னேஷின் வீட்டுக்குச் சென்றபோது என் மாமியார் நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால் படுக்கையிலேயே இருந்தார். அவரை பார்த்து கொள்வதிலேயே என் நாட்கள் முழுவதும் கழிந்தன. 3 மாதங்களில் அவர் உயிரிழந்தார். அந்த வீடு சோகத்தில் மூழ்கியது. விக்னேஷ் தன்னுடைய வேலையை விட்டு விலகி சொந்தமாக ஒரு தையல் நிலையத்தை தொடங்கி கடுமையாக உழைத்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் நான் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. மருத்துவர் முழு ஓய்வை பரிந்துரைத்தார். ஆனால் வீட்டில் வேறு யாரும் இல்லாததால் நானே அனைத்து வேலைகளையும் பார்க்க வேண்டியிருந்தது. விக்னேஷ் கடைக்குச் செல்ல வேண்டியதாயிற்று. நான் என் அம்மாவிடம் உதவி கேட்டேன். சின்ன பிள்ளைகளை அனுப்ப முடியாது, உன் அக்கா மீனாட்சி தனியாக இருக்கிறாள், அவளையே உன்னோடு இருக்க அனுப்புகிறேன் என்றார் அம்மா. சில நாட்களில் அக்கா என் வீட்டுக்கு வந்து தங்கினாள். அவளுடைய வருகை வீட்டிலேயே சந்தோஷத்தை பரப்பியது. அவள் விக்னேஷை ஒரு தம்பியைப் போல பார்த்து கொண்டாள். விக்னேஷும் அவளுக்கு உரிய மரியாதையை கொடுத்தார். மெதுவாக வீடு இயல்புக்கு திரும்பியது. ஒரு கட்டத்தில் என் அப்பா இறந்தார். அதன் பிறகு என் 2 தங்கைகளின் திருமணத்தையும் விக்னேஷ் தான் முன்னின்று நடத்தி வைத்தார். என் குடும்பம் முழுவதும் அவருக்கு நன்றியுடன் இருந்தது. சில மாதங்களில் நான் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன். அந்த குழந்தையை கையில் தூக்கியபோது விக்னேஷின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த சந்தோஷத்தில் மூழ்கி 1.5 ஆண்டுகள் விரைவாக ஓடின. என் மகனுக்கு 1 வயது ஆன பிறகு மீனாட்சி அக்காவுக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவளுக்கு வாந்தி, மயக்கம் என்று தொடர்ந்து இருந்தது. வெயில் காலத்தில் பித்தம் அதிகமாயிருக்கும் என்று சிரித்தபடி சமாளித்தாள். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவளுடைய வயிறு மெதுவாக பெரிதாகிக் கொண்டிருந்தது. என் மனதில் ஒரு சந்தேகம் முளைத்தது. அதற்குள் என் அம்மாவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. சில நாட்களில் அப்பாவும் இறந்து போனார். அந்த அதிர்ச்சியில் எங்கள் குடும்பம் முற்றிலும் சிதறியது. இப்போது அக்கா அந்த ஊரில் தனியாக வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. 3 மாதங்களில் அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததாக தகவல் வந்தது. ஆனால் குழந்தையின் தந்தை யார் என்று ஊரில் பல வதந்திகள் பரவின. அந்த பேச்சுகள் என் மனதை அமைதியாக இருக்க விடவில்லை. இதற்கிடையில் விக்னேஷ் அடிக்கடி
துணி வாங்க கோவை போகணும் என்று சொல்லி ஒரு வாரம் வீட்டுக்கு வராமல் இருப்பது வழக்கமானது. நான் முதலில் தொழில் சம்பந்தமான பயணம் என்று நினைத்தேன். ஆனால் அக்காவின் குழந்தை பிறந்த பிறகு என் சந்தேகம் அதிகரித்தது. உண்மையை அறியும் தருணம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் விக்னேஷ் அக்காவையும் அவள் குழந்தையையும் எங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தார். அந்த குழந்தையை பார்க்கும்போதே என் உள்ளுணர்வு ஏதோ சொல்ல முயன்றது. அந்த நொடிதான் என் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பம். விக்னேஷ் அக்காவையும் அந்த சிறுமியையும் எங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தார். இந்த குழந்தையை பேருந்து நிலையம் அருகே யாரோ விட்டுட்டு போயிருந்தாங்க. அக்காதான் எடுத்து வளர்க்கிறாள் என்று இருவரும் ஒரே மாதிரியான கதையைச் சொன்னார்கள். ஆனால் அந்தச் சிறுமியின் முகத்தை பார்த்த நொடியில் என் மனம் அதிர்ந்தது. அந்த குழந்தையின் கண்கள், சிரிப்பு, முக அமைப்பு எல்லாம் என் மகனையும் விக்னேஷையும் ஒத்திருந்தது. என்னால் எதையும் நம்ப முடியவில்லை. ஆனால் உண்மையை அறியாமல் எனக்கு மன அமைதியில்லை. சில நாட்களில் அக்காவையும் குழந்தைகளையும் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று விக்னேஷ் சொன்னபோது நான் வரமாட்டேன் என்று அமைதியாக சொன்னேன். அவர்கள் கிளம்பிச் சென்ற சில மணி நேரங்களில் எங்கள் கடையில் வேலை பார்த்த ஒருவரின் உதவியுடன் நானும் அந்த ஊருக்கு புறப்பட்டேன். இரவு நேரம். வீட்டின் கதவு வெளியே பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் என்னிடம் இருந்த கூடுதல் சாவியால் நான் உள்ளே நுழைந்தேன். அந்த நொடி என் வாழ்க்கையை தலைகீழாக்கியது. என் கணவர் விக்னேஷும் என் அக்கா மீனாட்சியும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். அந்த காட்சியை பார்த்த அதிர்ச்சியில் என்னை அறியாமல் கதறிவிட்டேன். என் குரல் கேட்டதும் இருவரும் திடுக்கிட்டு எழுந்தனர். அடுத்த நொடி இருவரும் என் காலில் விழுந்து கதறி அழுதனர். அக்கா, காயத்ரி, விக்னேஷை எதுவும் சொல்லாதே, நடந்ததற்கெல்லாம் நான்தான் காரணம் என்று கதறினாள். அவள் கதறி அழுது கொண்டே, நான் கர்ப்பமாக இருந்தபோது விக்னேஷுக்கு காய்ச்சல் வந்ததும் நான் அவரை கவனிக்க முடியாத நிலையில் அக்கா அவரை பார்த்து கொண்டதும் அந்த ஒற்றை இரவு தவறு நடந்துவிட்டதும் பிறகு அதை சரி செய்ய முடியாமல் குழந்தையை ரகசியமாகப் பெற்றதும் சொன்னாள். அவள் சமையலறைக்குள் ஓடி ஒரு கத்தியை எடுத்து வந்து என்னை கொன்றுவிடு என்று கதறினாள். அந்த காட்சி என் மனதை கல்லாக்கியது. ஒருபுறம் நான் நேசித்த கணவன், மறுபுறம் எனக்கு அம்மாவாக இருந்த அக்கா. விக்னேஷ் எங்கள் குடும்பத்திற்காக செய்த உதவிகள், என் தங்கைகளின் திருமணங்கள் எல்லாம் என் கண்முன் வந்தன. நான் அக்காவிடமிருந்து கத்தியை பிடுங்கி, உன்னை இழந்தால் உன் குழந்தைகளுக்கு அம்மா இல்லை, விக்னேஷை விட்டால் என் வாழ்க்கை சிதறும், அதனால் நான் வேறு முடிவு எடுக்கிறேன் என்றேன். அந்த இரவு நான் மன்னிக்க முடிவு செய்தேன். அது எளிதானது அல்ல. ஆனால் கோபம் குடும்பத்தை அழித்துவிடும் என்பதை நான் உணர்ந்தேன். அன்று தொடங்கி நாங்கள் மூவரும் ஒரு புரிதலுடன் வாழ்ந்தோம். அக்கா குழந்தைகளை கவனித்தார், நான் கடையின் கணக்குகளை பார்த்து கொண்டேன். நாங்கள் மூவரும் இணைந்து குடும்பத்தை நடத்தினோம். குழந்தைகள் வளர்ந்தனர். தொழிலில் நஷ்டம் வந்தபோது அக்கா தன் நகைகளை கொடுத்து உதவினாள். வருடங்கள் ஓடின. குழந்தைகள் நல்ல நிலைக்கு வந்தனர். விக்னேஷின் உடல்நிலை பலவீனமான போது நானும் அக்காவும் போட்டி போட்டுக்கொண்டு அவரை பார்த்து கொண்டோம். இறுதியில் அவர் இறக்கும் முன், உன் மன்னிப்புதான் என் வாழ்க்கையை நிமிர்த்தியது என்றார். அவர் இறந்த பிறகு ஒரு நாள் அக்கா, உனக்கு என் மீது கோபம் வரவில்லையா என்று கேட்டாள். நான் சிரித்து, அன்று கோபப்பட்டிருந்தால் இந்த வீடு இன்று இருந்திருக்காது என்றேன். காயங்களை கடந்து எங்கள் உறவுகள் புதிய பொருளை பெற்றன. மன்னிப்புதான் மிகப்பெரிய சக்தி என்பதை நான் அன்றுதான் உணர்ந்தேன். இன்று எங்கள் குழந்தைகள் சிரித்து விளையாட அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்துள்ளது. ஆனால் என் மனதில் ஒரு கேள்வி உறுத்திக் கொண்டே இருக்கிறது. உண்மையில் இந்த மன்னிப்புதான் இந்த குடும்பத்தை காப்பாற்றியதா, அல்லது மறைத்து வைத்த ரகசியம்தான் குடும்பத்தை ஒட்டியிருக்க வைத்ததா? அந்த பதில் இன்று வரை எனக்கு தெரியவில்லை.